வெல்கம் டு பெஸ்ட் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக குயிக்காக டேஸ்ட்டாக லெமன் ரைஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டே நம்ம சாதத்தை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இடையில அதை டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடானதும் அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நல்லா கடுகு பொரிஞ்சு வந்துட்டு இது கூட 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பும் பொரிஞ்சு வரணும், கரிஞ்சிடக்கூடாது. அதனால் ஃப்ளேமை நம்ம மீடியமில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம 1 கப் நிலக்கடலை சேர்த்துருக்கோம். சேர்த்து நம்ம நல்லா வறுக்கலாம். நிலக்கடலை நம்ம ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, லெமன் ரைஸ்க்கு நம்ம சைடிஷ் தனியாக நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நிலக்கடலை வச்சு நம்ம லெமன் ரைஸ் சாப்பிட்றலாம். அந்தளவுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்குறதுனால லெமன் ரைஸ் நம்மளுக்கு ரொம்ப நல்லா மணமாக வரும். இப்போ இது கூட ஒரு 4 முழு வத்தல் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா அதை வறுத்துக்கலாம். காரத்துக்கேற்ப நீங்கள் வத்தல் கூடவோ குறைவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது லெமன் ரைஸ்க்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் நம்ம சேர்த்துருக்குறோம். அந்த மஞ்சத்தூளை நல்லா நம்ம 1 டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம லெமன் ரைஸ்க்கு முக்கியமான பொருள் காயத்தூள். இது கண்டிப்பாக நம்ம சேர்க்கணும். சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு லெமன் ரைஸ் ரொம்ப மணமாகவும் சுவையாகவும் வரும். நம்ம 1 ஸ்பூன் காயத்தூள் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். சேர்த்து நம்ம 1 டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு லெமன் நல்ல பெரிய லெமனாக எடுத்துருக்குறோம். அந்த ஜூஸ் இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் சின்ன லெமனாக இருந்தால் ஒரு 2 லெமன் எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறோம். உப்பு சேர்த்து 1 டைம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு இந்த லெமன் ரைஸ் மணம் வர ஆரம்பிச்சிட்டு, இந்த ஸ்டேஜில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாதத்தை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சாதம் நம்மளுக்கு பாருங்கள் நல்லா உதிரியாக இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, குக்கரில் நம்ம சாதத்தை வைக்கும்போது அரிசி போட்டு அளவு தண்ணி வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் நம்ம எண்ணெய் விட்டு குக்கரை மூடி விசில் விட்டு இறக்கி வச்சுருக்குறோம். இந்த மாதிரி நீங்கள் சாதம் ரெடி பண்ணி இந்த லெமன் ரைஸ் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு லெமன் ரைஸ் ரொம்ப உதிரியாக சாஃப்டாக நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம சாதத்தை இந்த தாளிசத்தோடு மிக்ஸ் பண்ணலாம். சாதத்தை இந்த தாளிசத்தில் நம்ம போட்டதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மெதுவாக மிக்ஸ் பண்ணுவோம். ஒயிட் ரைஸ் தெரியாத அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளுக்கு ரைஸ் நல்லா உதிரியாக எப்படி வந்திருக்கு பாருங்கள். இன்றைக்கி 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு லெமன் ரைஸ் செஞ்சுருக்குறோம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்மளுக்கு லெமன் ரைஸ் ரெடி ஆகிட்டு, இந்த மாதிரி ஈஸியாக குயிக்காக டேஸ்ட்டாக மணமாக நீங்களும் லெமன் ரைஸ் இந்த மெத்தடில் செஞ்சு கண்டிப்பாக லஞ்சுக்கு கொண்டு போங்க. வீட்டில் குட்டீஸ்க்கெலாம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு நிறைய ரெசிபி கொடுக்க நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அதனால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.